வணக்கம். 1980கள்ல நடந்த ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் கிராஷ். அதுல இருந்து ஒருத்தர் மட்டும் கம்ப்ளீட்டா ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டமை யூஸ் பண்ணி எப்படி தப்பிச்சாருன்னு தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி எங்க உழைப்பை ஆதரிக்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்கு வருவோம். 1980ல நடந்த அந்த ஃபேமஸான சில்வர் தர்ஸ்டே வீழ்ச்சி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கமோடிட்டி மார்க்கெட் அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சப்போ மிகப்பெரிய பணக்காரர்களான அந்த ஹண்ட் சகோதரர்கள் இழந்த மொத்த பணம் எவ்வளவு தெரியுமா? 1.7 பில்லியன் டாலர்கள். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய அமௌண்ட். அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க இந்த டைம்ல என்ன கொஞ்சம் கவனிங்க. வெள்ளியோட விலை வெறும் $11 இருந்து $50 ராக்கெட் மாதிரி பறக்குது. தங்கம் $850 தொடுது. ஆனா அடுத்த சில வாரங்கள்ல சடனா ஒரு 70% சரிவு. ஆயிரக்கணக்கான ட்ரேடர்ஸ் மொத்தமா அழிஞ்சிட்டாங்க. ஆனா MITல படிச்ச எட் சைகோட்டாங்கிற ஒரு இன்ஜினியர் மட்டும் எந்த ஒரு பதற்றமும் இல்லாம மார்க்கெட் விழுகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே ரொம்ப கூலா எக்ஸிட் ஆயிட்டாரு. இந்த தொகுப்பு முழுவதுமே நாம ரெண்டு வகையான ட்ரேடர்ஸை கம்பேர் பண்ண போறோம். ஒருத்தர் எட், இவர் முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டட் டேட்டாவை மட்டுமே நம்பினாரு. இன்னொருத்தர் அவரோட கோவர்க்கர் ஸ்டீவ். இவர் எப்படின்னா முழுக்க முழுக்க கட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த உள்ளுணர்வு, அப்புறம் டிப்ஸ், இதை மட்டுமே நம்பி ட்ரேட் பண்ணாரு. 1969லயே எட் என்ன பண்ணாருன்னா MITல கமாடிட்டி டேட்டாவை எல்லாம் பஞ்ச் கார்டுகள்ல உட்காந்து மேனுவலா பதிவு பண்ணிட்டு இருந்தாரு. ரிச்சர்ட் டான்ஷியோனோட மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ரூல்ஸை பேக் டெஸ்ட் பண்றது தான் அவரோட நோக்கம். பயம், பேராசை, இந்த மாதிரி எந்த ஒரு மனித உணர்ச்சிகளும் இல்லாத மிஷின்ஸால மனுஷங்களை விட ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ட்ரேட் பண்ண முடியும்னு அவர் அப்பவே நிரூபிச்சாரு. ஆனா அவரும் ஒரு முறை தப்பு பண்ணாரு. லாஜிக்கா வந்த ஒரு US ட்ரெஷரி நியூஸை நம்பி தன்னோட சொந்த சிஸ்டம் சொன்னதையும் மீறி வெள்ளியில ட்ரேட் பண்ணி பணத்தை இழந்தாரு. அப்ப அவருக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை உரைச்சது. நல்ல வேலை செய்யற ஒரு சிஸ்டம்குள்ள நம்மளோட மனித அறிவை நுழைச்சா அதை அந்த சிஸ்டமே காலி பண்ணிடும். மார்க்கெட்ல எந்த தப்பும் இல்ல, நம்ம கிட்ட தான் பிரச்சனைன்னு அவர் முழுசா ரியலைஸ் பண்ணாரு. அடுத்து எட் வேலைக்கு சேர்ந்த அந்த புரோக்கரேஜ் நிறுவனத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். அங்கதான் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸுக்கும் மனித உணர்ச்சிகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய யுத்தமே நடந்துச்சு. அங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஸ்டீவ் காப்பர்ல அடிச்ச ஒரு $3000 லாபத்தை பத்தி ஆபீஸ் பூரா பெருமையா பேசிட்டு இருந்தாரு. ஆனா தனக்கு வந்த நஷ்டங்களை எல்லாம் யாருக்கும் தெரியாம சைலண்டா மறைச்சிட்டாரு. ஆனா எட் என்ன பண்ணாரு தெரியுமா? ட்ரேடிங்ல இருந்து மனித உள்ளுணர்வை கம்ப்ளீட்டா தூக்குறதுக்காக விடிய விடிய முழிச்சிருந்து பழைய டேட்டாவை எல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. உலகத்தோட முதல் கம்ப்யூட்டரைஸ்டு ஃபியூச்சர் சிஸ்டத்தை எட் தான் உருவாக்குனாருன்னு கூட சொல்லலாம். ஆனா ஒரு கட்டத்துல கிளையன்ட்ஸ் கிட்ட இருந்து அதிகமான கமிஷன் வாங்குறதுக்காக அந்த சிஸ்டத்தோட செட்டிங்ஸை மாத்த சொல்லி அவரோட பாஸ் ஃபோர்ஸ் பண்ணாரு. அப்படி மாத்தினதும் அந்த சிஸ்டம் சுத்தமா ஃபெயில் ஆகிடுச்சு. கடுப்பான எட் அந்த வேலையை விட்டே நின்னுட்டாரு. தனியா வந்ததுக்கு அப்புறம் பெரிய லாபத்தை பாக்குறத விட மார்க்கெட்ல எப்படி தொடர்ந்து சர்வைவ் ஆகிறது அப்படிங்கறதுல தான் எட் தன்னோட முழு கவனத்தையும் செலுத்தினாரு. அதுக்காக அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல் வச்சிருந்தாரு. எந்த ஒரு சிங்கிள் ட்ரேட்லயும் உங்களோட மொத்த அக்கவுண்ட்ல 1% மேல ரிஸ்க் எடுக்கவே கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா, உங்ககிட்ட $1,00,000 இருந்தா ஒரு ட்ரேடுக்கு அதிகபட்சம் $1000 மட்டும் தான் நஷ்டமாகணும். அந்த அளவுக்கு ஒரு டைட்டான ரூல். இதோட மேத்ஸ் ரொம்ப சிம்பிள். நீங்க 1% ரிஸ்க் எடுத்து தொடர்ந்து 20 முறை ஃபெயில் ஆனா கூட உங்களோட அக்கவுண்ட்ல ஒரு பெரிய அமௌண்ட் அப்படியே சேஃபா இருக்கும். ஆனா அதுவே 10% ரிஸ்க் எடுத்தீங்கன்னா வெறும் 5 தப்பான ட்ரேட்ல உங்ககிட்ட இருக்கிற பாதி பணம் அப்படியே காணாம போயிடும். அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ ஹீட் அப்படின்னு அவர் சொல்ற இன்னொரு விஷயத்தையும் பக்காவா மேனேஜ் பண்ணாரு. அதாவது ஓப்பனா இருக்கிற எல்லா ட்ரேட்ஸ்லயும் சேர்த்து ஒட்டுமொத்த நஷ்டம் 5% தாண்டவே கூடாது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, 6ஆவதா ஒரு ட்ரேட்ல கன்ஃபார்மா லாபம் வரும்னு தெரிஞ்சா கூட இந்த லிமிட்டை தாண்டினா அவர் அந்த ட்ரேடை எடுக்கவே மாட்டாரு. ஆனா பாருங்க, உங்ககிட்ட எவ்வளவு சூப்பரான சிஸ்டம் இருந்தாலும் சரி, அந்த அல்காரிதம் சிக்னல் கொடுக்காதப்போ அமைதியா கைகட்டி உட்கார்றதுக்கான ஒரு மனக்கட்டுப்பாடு ரொம்பவே முக்கியம். இதுக்காக எட் தன்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து ரொம்பவே ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணாரு. ராபர்ட்னு ஒரு பிசினஸ்மேன் தன்னோட அக்கவுண்ட்ல வந்த ஒரு 11% டிராடவுனை பார்த்துட்டு ரொம்ப பேனிக் ஆகி மொத்த பணத்தையும் வெளியே எடுத்துட்டாரு. ஆனா பாருங்க, அடுத்த சில வாரங்கள்லே தங்கத்துல ஒரு பிரம்மாண்டமான 40% பிரேக் அவுட் நடந்துச்சு. அவர் அதை கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டாரு. பொறுமை எவ்வளவு முக்கியம்னதுல இருந்து தெரியுதா? இப்ப நம்ம மறுபடியும் அந்த 1980 மார்க்கெட் கிராஷோட உச்சகட்டத்துக்கே வருவோம். அங்கதான் எட், ஸ்டீவ் இந்த 2 பேரோட அப்ரோச்சும் எப்படி அவங்களோட ஒட்டுமொத்த தலையெழுத்தையும் மாத்துச்சுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸ்டீவ் டேட்டாவை எல்லாம் தூக்கி போட்டுட்டு வெள்ளி கண்டிப்பா $100 போகும்னு தன்னோட உள்ளுணர்வை நம்பி $35க்கு பை பண்ணாரு. ஆனா எட்டோட சிஸ்டம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரு ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் நெருங்குறத கவனிச்சுட்டு ரொம்ப ஷார்ப்பா மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆக தானாவே ரெடி ஆயிடுச்சு. அந்த சில்வர் மார்க்கெட் மொத்தமா தரைமட்டமானப்போ ஸ்டீவ் கிட்ட பேசினாரு.
மார்ஜின் கால் வந்தப்போதான் அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டதாவும் ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்றதை விட்டுட்டு தன்னோட எமோஷன்ஸை நம்பினதால எல்லாத்தையும் இழந்துட்டதாவும் அவர் வருத்தத்தோட ஒத்துக்கிட்டாரு. ஆனா எட்டோட நிலைமை அப்படியே உல்டா. எந்த எமோஷன்ஸும் இல்லாத அவரோட அந்த சலிப்பான சிஸ்டம் அந்த மிகப்பெரிய கிராஷ் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுச்சு. அவர் தனியா ஆரம்பிச்ச அந்த $5000 ஃபண்ட் அடுத்த ஒரு 12-13 வருஷத்துல $15 மில்லியன் மாறுச்சு. யோசிச்சு பாருங்க, $15 மில்லியன். அது சாதாரண விஷயம் இல்லைங்க. கிட்டத்தட்ட 60% ஆனுவல் காம்பவுண்ட் ரிட்டர்ன். மனுஷங்களோட எந்த குறுக்கீடும் இல்லாம ஸ்ட்ரிக்டான அல்கோரிதம்ஸ் மூலமா மட்டும்தான் இந்த ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி சாத்தியமாச்சு. 1989ல ஜாக் ஷ்வேகர் தன்னோட மார்க்கெட் விசார்ட்ஸ் புக்குக்காக 8 பேட்டி எடுத்தாரு. அப்போ இட் சொன்ன அந்த ஒரு விஷயம்தான் ட்ரேடிங்கோட உண்மையான சைக்காலஜியை நமக்கு புரிய வைக்குது. உங்களோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்னன்னு கேட்டப்போ ஹெட் ஒரு ஐகானிக் பதில் சொன்னாரு. வெற்றியோ தோல்வியோ எல்லாரும் மார்க்கெட்ல இருந்து அவங்க என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அதைத்தான் வாங்குறாங்க. அதாவது நம்மளோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்மளோட ஆழ்மனசுல நாம என்ன ஆசைப்படுறோமோ அதோட நேரடி ரிஃப்ளெக்ஷன் தான்னு அவர் ரொம்ப ஆழமா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நஷ்டப்படுற ட்ரேடர்ஸ் உண்மையிலேயே லாபத்தை விரும்புறதில்லையா. அவங்க ஆழ் மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட், மத்தவங்க தங்களை பாராட்டணுன்ற ஏக்கம், இல்லைனா இந்த போரிங்கான 9 to 5 வேலையிலிருந்து ஒரு எஸ்கேப், இதைத்தான் தேடுறாங்க. அதனால தான் ஒரு போரிங்கான ஆனா லாபம் தரக்கூடிய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாம மார்க்கெட்ல போய் அவங்களுக்கே தெரியாம சூதாடிட்டே இருக்காங்க. ஸோ ஃபைனலாக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எட் மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வச்சு ட்ரேட் பண்ண போறீங்களா, இல்லை ஸ்டீவ் மாதிரி உள்ளுணர்வை நம்பி சூதாட போறீங்களா? நீங்கள் எந்த கேட்டகரின்னு உங்கள் நேர்மையான பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதை பற்றி நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.